என்று சூழல் இருந்தது. இந்த என்டிஏ கூட்டணி உருவாவதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடி இதெல்லாம் காரணமாக பல தொகுதிகளில் விஜய் என்டிஏ வேட்பாளரை வீழ்த்துவார் என்று சர்வேகள் தெரிவிக்கின்றன. நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன், வாரம் சர்வே எடுக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ பல தொகுதிகளில் என்டிஏ வேட்பாளர்களை வீழ்த்தி என்டிஏவுக்கு மெஜாரிட்டி வராமல் திமுக வெற்றி பெறுவதற்கு விஜய் அவர்கள் உதவுவார் என்று அவர்கள் சர்வே முடிவுகள் சொல்லும்போது என்ன செய்யும் பிஜேபி? இன்னைக்கு ஜனவரி 11 உட்கார்ந்து இதை யோசிக்கும்போது தவறு என்று தோன்றுகிறது. தப்பு என்னதான் இருந்தாலும் ஒரு பவரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்சி இப்படி புது கட்சி இப்படி பண்ணலாமா, துஷ்பிரயோகம் பண்ணலாமா, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் கொத்தலாமா என்றெல்லாம் தோன்றுகிறது. ஏப்ரல் 25 தேர்தல் முடிவுகள் வந்து விஜய் தனியாக போட்டியிட்டதன் காரணமாக மீண்டும் விடியலாட்சி வந்து உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார் எனும்போது அன்றைக்கு இதை சொல்வீர்களா? தூய சக்தியை லேசாக கசக்கி கூட்டணிக்கு கூட்டு வந்திருந்தா இன்றைக்கி இது நடக்காதுன்னு பேசுவீங்களா மாட்டிங்களா? சொல்லுங்கள். நிச்சயமா. அதை மனசில் வச்சுக்கிட்டு விஷயங்களை அணுகினால் எல்லாம் தெளிவாகும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். வணக்கம். நன்றி சார்.